தலைவர் அவருக்கும் ஒரு அவாய்டு வந்து பாபா படத்தில் ஏன் பண்ணார், ஒரு சாமி இது மேலே போயிட்டு காலை வச்சார். அதுதான் மெயின் ரீசன் அவர் பண்ண ஒரு தப்பு. பாபா விஜய்க்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்க மேம். நான் சொல்லலை இது, நீங்கள் பொதுவாக யோசிங்க. விஜய் நாங்கள் பண்ணாங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சினிமாலேருந்து வராரு, எல்லாரையும் கெடுத்தாரு, அவ்வளோதான். சிகரெட் அடிச்சாரு, ஐட்டம் சாங் பண்ணார், அவ்வளோதான். சினிமாலேருந்து வராருன்றது போது எல்லாருமே நான் இங்கே வரேன் அங்கே வரேன் 40 பேர் இருக்கேன் என்கிட்ட, இந்த கட்சி இருக்குது அந்த கட்சி இருக்குது, அதெல்லாம் தேவையில்ல. இல்லாத பஞ்சு பேசுறதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட. ஆனால் இவங்ககிட்ட இல்லை. ஏன்னா வந்து இவங்க நடிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, அவள் தான். அஜித் சொல்லிட்டாரு, அவள் தான். ஆனால் விஜயை பொறுத்தவரையும் அது கான்செப்ட் ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து ஹாய் சார், உங்கள் நேம் என்ன, எங்கேருந்து வரீங்க? செல்வம். நான் சென்னையிலேருந்து வரேன், சென்னையில் கோட்டூர்லேருந்து வரேன். ஓகே, இப்போ 2026 தேர்தல் வந்து வருது, அதுக்கான வேலைகள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு வந்திருக்காரு. இப்போ அவர் வந்த என்னென்ன மாற்றம் வந்து தமிழகத்தில் நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்ப்பா எங்களுக்கு, இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோம், இதெல்லாம் பண்ணால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, எல்லா அரசியல்வாதியும் எதிலிருந்து வராங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் சினிமாவில் தான் வராங்க. பட் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கார். ஆனால் பட் வந்து அவர் வந்து பண்ணுறது எல்லாமே சிகரெட்டு பிடிக்கிறது எல்லாமே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைங்கள்து எல்லாமே அதுலேருந்து தான் வராங்க. இப்போது சிகரெட்டு வந்து பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்படி ஊதுறா புகை வந்தால் 4 பேர் பார்க்குறாங்க, ஒரு கெத்தாக இருக்குன்னு நினைப்போம், அவ்வளோதான். அந்த ஒரு கான்செப்டில் அப்படி போயிடுது. ஆனால் அதே அஜித்து அதே அசல் படம், மங்காத்தா படம், அந்த டைம்லாம் பார்க்க சொல்ல சிகரெட்டை புகை ஊதி ஊதி தள்ளுவார். அதுக்கப்புறம் சிகரெட்டும் பிடிக்கல, ட்ரிங்க்கும் பண்ணல. வேதாளம், விவேகம், விஸ்வாசம், நிறைய படம் வந்துச்சு அவர். இதுவும் சிகரெட்டும் இல்லை, ட்ரிங்க்ஸும் இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஒரு எப்படி வருது, கீழேருந்து வராங்க, சின்ன பசங்க வராங்க, அவங்க வந்து ஊக்கத்தனமாக மேலேருந்து வர வைக்கணும். ஆனால் வந்து விஜய் அதுமாதிரி பண்ண முடியல, அவரால் முடியல. அது ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மக்களுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும். மக்களுக்கே எங்கெங்க பண்ணுறாரு அவர்? படத்துக்கு நடிக்க சொல்ல சிகரெட்டே ஊதி விட்றாரு, புகை தள்ளி விட்றாரு. இந்த பக்கம் புகை அதிகமாக போகுது, அந்த பக்கம் புகை அதிகமாக போகுது. எப்படிங்க நம்ப முடியும் அவரை? எப்படி இருந்தாலும் சரி 100% சொல்கிறேன், அவருடைய ஃபேன்ஸ் வேணால் அவருக்கு ஓட்டு பண்ணலாம், மற்றபடி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அவருக்கு. ஓட்டு ஒன்று ஏங்க இல்லை தலைவர், நீங்கள் புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை வந்து ஏங்க நீங்களே சொல்லுங்கள், ஒருத்தவங்க வந்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரு அஜித். அவர் வந்து சிகரெட்டும் பிடிக்காம ட்ரிங்க்ஸும் அடிக்காமல் ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் இவர் பார்த்தா சிகரெட் அடிக்கிறாரு, எதுனாலும் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா வந்து ஒரு அஜித் இல்லைங்க, நாட்டுக்கு தாங்க சொல்கிறேன். நானே இப்போ ஒரு அரசியல்வாதியாக வரேன், நீங்களே கேளுங்க. நான் ஒரு அரசியல்வாதியாக வரேன், நான் இப்போ வர சொல்ல நான் என்ன பண்ணுவேன், ஒரு சிகரெட் அடிச்சுக்கின்னு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். சிகரெட் அடிச்சுக்கின்னு நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆகிட்டேன். டக்குன்னு ஒரு அரசியல்வாதியாக, ஆமாப்பா என் ஃபேன்ஸு, நான் சிகரெட் அடித்தேன், ஆமாம் ஓகே ஒத்துப்பாங்க, அப்படி தான். ஆனால் அஜித் இப்போ வரையும் 5 வருஷமாக இல்லை, ஓகேவா? அதுதான் மெயின் கான்செப்ட் வந்து. ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க தான் மாற்றிக்கணும். இப்போ வந்து நான் இங்கே வரேன் அங்கே வரேன், 40 பேர் இருக்கேன் என்கிட்ட, இந்த கட்சி இருக்குது அந்த கட்சி இருக்குது, அதெல்லாம் தேவையில்ல. இல்லாத பஞ்சு பேசுறதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட. ஆனால் இவங்ககிட்ட இல்லை. ஏன்னா வந்து இவங்க நடிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, அவள் தான். அஜித் சொல்லிட்டாரு, அவள் தான். ஆனால் விஜயை பொறுத்தவரையும் அது கான்செப்ட் ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து இளைஞர்களை வந்து முன்னெடுத்து வைக்கணும், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரையும் ஒரே கான்செப்ட். இப்போது என்ன அரசியல் நடக்குது நீங்கள் சொல்லுங்கள்? டிஎம்கே அரசியல் நடக்குதா? இதில் யார் டிஎம்கே அரசியல் நடக்குது இல்லை? இதில் என்ன பண்ணுறாங்க அவங்க? காசு குத்தா போதும், அவ்வளோதான். காசு குத்தா போதும், அவ்வளோதான். இவங்க ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஓட்டை போட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸ் வருவாங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜெயிக்க போகிறதுக்கிட்ட 100% ஸ்டூடாக சொல்கிறேன், இது மட்டும் உண்மை. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் ஃபுல்லாக ஓட்டு போட்டாங்க, ஆனால் வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, 100%ல் ஒரு 20% தான் விஜய் ஃபேன்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லாகவே மக்கள் இருக்கிற இதுலேயே 20% தான். ஏங்க பிஎம்கே ஒரு கட்சி இருக்குங்க, அது வந்து 100%ல் 90% இருக்குது ஓட்டு. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கேல கலந்து இருக்காங்க, அதில் ஓட்டு செதிரு போகுது, ஓகேவா? அதை வந்து விஜய் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் ஃபேன்ஸ் வந்தால் ஒரு 20%க்குள்ளே தான் ஓட்டு பர்சன்டேஜ் போகும். அதில் 20%ல் 20% தான் போகும். என்னை பொறுத்தவரை சொல்லி விஜய் ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லை. எந்த வருஷம் சொன்னாலும் முடியாது. எம்ஜிஆர் தவிர யாருமே வர முடியாது. எம்ஜிஆர், அப்புறம் வந்து எனக்கு தான் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து காமராஜர் மெயின். காமராஜரை தாண்டி வேறு யாருமே கிடையாதுங்க. ஏன்னா வந்து நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஒரு வாழ்க்கையில் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு கீழேருந்து வராங்கன்னா அவங்க வந்து மேல் நோக்கி தான் எடுத்துன்னு போனோமே கண்டி. எந்த ஒரு நடிப்பில் இருக்கிற முக்கியமான இது எம்ஜிஆர். இதுவும் சிகரெட் அடிச்சு கிடையாது, அப்புறம் வந்து குடி பழக்கமும் கிடையாது. ஆனால் அஜித்தை பொறுத்தவரையும் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் அது அவாய்ட் சொல்லிட்டாங்க. ஒரு கட்சி நெருக்கடி வந்துச்சு, ஆனால் பண்ண வேணான்னு சொன்னோன்னா பண்ணாமல் இருந்துட்டார், நடிக்காமே கூட நின்ட்டார். ஆனால் விஜய்க்கும் அந்த அவாய்டு வந்துச்சு. ரஜினி
எவ்வளோ பேர் தலைவர் அவருக்கும் ஒரு அவார்டு வந்து பாபா படத்தில் ஏன் பண்ணார், ஒரு சாமி இது மேலே போயிட்டு காலை வச்சார். அதுதான் மெயின் ரீசன் அவர் பண்ண ஒரு தப்பு பாபா படத்தில். ஏன்னா வந்து இந்து சமுதாயம் இந்தியாவில் அப்படி இருக்கு சொல்ல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், விஜய் ஜெயிக்கிறதுக்கு 20% தான் வாய்ப்பு. அந்த 20% தான் நீங்கள் வேணால் எழுதி கூட வச்சுங்க. செல்வம், மணி செல்வம், அப்பா பேர் மணி, என் பேர் செல்வம், அவ்வளோதான். ஆனால் விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 20% தான் வாய்ப்பு உண்டு. ஓகே ஓகே ஏன்னா சொல்கிறேங்க, நீங்களே நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா வந்து எவ்வளோ கட்சி இருக்குங்க. இவர் புதுசாக வராரு, ஒரு கட்சியில் ஏங்க கமலஹாசன் வந்தார், ரஜினி வந்தார், நிறைய பெரிய ஆனால் ரஜினி முன்னாடியே வந்திருந்தா ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கொஞ்சம் பாப்புலர் இருக்கலாம். ஏன்னா அந்த டைமில் ஒரு கட்சி பிஎம்கே கட்சி வந்து பாபா படத்துக்கு முன்னாடியே அவரை விரட்டிட்டாங்க. அப்போ வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிட்டார் ஒரு 5 வருஷமாக. அதுக்கப்புறம் நின்றுருந்தால் அவர் தான் சிஎம்னு இருந்திருக்கும். பாலிடிக்ஸில் அவர் தான் சிஎம்மாகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கேப் விட்டுச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீங்கள் உங்கள் நியூஸை பொறுத்து தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது பார்த்தா விஜய் வரணுன்னா வாய்ப்பு கிடையாது. 20% மட்டும் ஓட்டு இருக்குது. ஆனால் 20%னா 1% தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது, பிஎம்கே இருக்குது, அப்புறம் வந்து ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ சிறுத்தை கட்சின்னு ஒன்று, என்னது விடுதலை சிறுத்தை. விடுதலை சிறுத்தை என்ன கட்சி அது பேர் சொல்ல, விடுதலை சிறுத்தை அது இங்கிலீஷ் என்ன சொல்லுங்க, டக்குன்னு சொல்லிவிடுவோம். அந்த விடுதலை சிறுத்தை கட்சியும் இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் மட்டும் பிசிகே அவர் வேறு லெவலு அவர் இருக்கார். நிறைய பேர் இருக்காங்க. இந்த இதுவில் கூட வரணுன்னா அவர் வந்து ஒன்று, ஆனால் இளைஞரை ஏமாத்தினார், அவ்வளோதான். ஐட்டம் சாங் நச்சார். டான்ஸை பொறுத்தவரையும் அது ஒன்று தான் பண்ணார். ஐட்டம் சாங்னா ஒரு லேடியை வச்சு ஐட்டம் சாங் எப்படி பண்ணோம், 2 பீசஸ், அவ்வளோதான். டேரக்டர் பண்ணார், ஒரு மியூசிக் டைரக்டர் டான்ஸ் ஆட போகிறாரு, இவரும் கூட சேர்ந்து ஆட போகிறாரு. இது நடி, இதை பாடு, அது அவ்வளோதான். மாநில தலைவர் யாருன்றீங்க? அண்ணாமலையும் நான் சொல்லட்டுமாங்க, அண்ணாமலையும் சரி யார் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் யார் 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, அதுதான் மேட்ரு. இப்போ ஒன்றும் சரிங்க. இல்லை இல்லை சார், நான் சொல்கிறேன் சார். இல்லை சார், நான் சொல்கிறேன் பொதுவாக யாராக கூட இருக்கட்டும், பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வர முடியாது. ஆனால் ஒரே வாய்ப்பு, அவங்கள வந்து கொச்சைப்பட்டு வந்து டிஎம்கே. நான் ஒன்றுனா ஹிந்தி 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 இவனுங்க ஹிந்தி தான், ஹிந்திக்காரன்லேருந்து வரானுங்க இந்த கட்சி. ஆனால் உண்மையாக ஹிந்தி தான். ஆனால் நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து பேசுறது வந்து எல்லாமே அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும் ஒரு ஓட்டுக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது இதில். ஏன்னா யார் ஜெயிக்க முடியும் சார்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நான் ஓட்டு போட மாட்டேன்னா? நான் ஓட்டு போடுவேன். எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துட்றானுங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தா நான் ஒரு ஓட்டு போட்டு போயிடுவேன். ஒரு 10 பேருக்கு சேர்த்து நீ போடுறா செல்வம் அப்படின்னு உண்மையாக சொல்கிறேன். ஒரு கட்சியிலேருந்து என்கிட்ட கொடுக்குறானுங்க, ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க மேம். நான் வந்து போகிறேன், ஒரு 10 பேர் இட்டுன்னு வாடா, நீ போயிட்டு ஒரு ஓட்டு போடுறான்னா போட போகிறேன். டிஎம்கேலேருந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, நான் வாங்கிப்பேன். ஆமாம் போடுறேன் அப்படின்னா வாங்கிப்பேன். ஏடிஎம்லேருந்து கொடுக்குறாங்க வாங்கிப்பேன். டிவிகேலேருந்து கொடுத்தாலும் வாங்கிப்பேன். எந்த பிஎம்கேலேருந்து கொடுத்தாலும் வாங்கிப்பேன். ஏன்னா காசு இன்னும் வந்தால் எல்லாம் வாங்கி தான் ஆகணும். சுச்சுவேஷன் பார்த்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுன்றது தப்பு தான். ஆமாம் மேம், இது கரெக்டாக கேட்குறீங்கள. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு தான், ஆனால் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த காசை வந்து கொடுக்குறதே ஒரு கவர்மெண்ட் தான். அந்த டைமில் அந்த ஆட்சியில் யார் இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள். எந்த ஆட்சியில் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், எம்பி எலெக்ஷன் அப்புறம் டிஎம்கே தான் ஃபுல்லாக. வேறு யார் வச்சாங்க? யாரும் அடிக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, அது வந்து சும்மா தான் இந்த பேட்டி எடுக்குது எல்லாமே. இது வந்து ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் உங்களுக்கு. ஆனால் ஒரு டிவி சேனல் வந்து இது மாதிரி எடுக்க முடியாது தெரியுமா? ஓகேவா? நான் வந்து ஒரு டிவி சேனலில் மட்டும் நான் இந்த மாதிரி பேட்டியும் கொடுக்க முடியாது. நிறைய இருக்குது இதில். அது ஒன்று நீங்களும் பார்த்துக்கணும். விஜய்க்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்க மேம். நான் சொல்லலை இது. நீங்கள் பொதுவாக யோசிங்க. விஜய் நாங்கள் பண்ணாங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சினிமாலேருந்து வராரு, எல்லாரையும் கெடுத்தாரு, அவ்வளோதான். சிகரெட் அடிச்சாரு, ஐட்டம் சாங் பண்ணாரு, அவ்வளோதான். சினிமால இருந்து வராருன்றது போது எல்லாருமே சினிமால இருந்தானே. எம்ஜிஆர், ஜெயலலிதா வந்தவங்க எல்லாமே. ஓகே மேம், எல்லாம் வந்திருக்காங்க மேம். இதில் வந்து அவரை மட்டும் நீங்கள் நோட்ஸ் பண்ணோம்ல. அவர் வந்து சின்ன வயசு இல்லை, ஒரு யங்கான வயசுலேருந்து வராரு. எப்படின்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே. ஓகே, யங்கான வயசு எப்படி ஒரு 50 வயசில் வராரு. இப்போ தான் வராரு 50 வயசு. இப்போ தானே 50 வயசு ஆகுது அவருக்கு. 50 வயசு சின்ன வயசு தான் அவருக்கு. அவங்க கேரக்டரில் நான் சொல்லுவேன், 50 சின்ன வயசுலேருந்து வராரு அவர். சின்ன பையனே அவனுக்கு என்ன தெரியும் சொல்கிற மாதிரி தலையில் அச்சு விட்டு போகணும். எம்ஜிஆர், ஜெயலலிதாலாம் சொல்ல அவங்களுக்கு வயசு என்ன, அவங்களாம் வர சொல்ல 60 வயசு. உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆருக்கு என்ன வயசில் வந்தார் அரசியல்? நீங்கள் சொல்லுங்கள்.
அவர் என்ன ஒரு 30-40 வயசு நீங்கள் தப்பாக சொன்னீங்க. அவர் ஏஜ் ஃபஸ்ட்டு படமே வெயிட் பண்ணு வரேங்க. ஃபஸ்ட்டு படமே 55, 56 இல்லை 57 வயசில் தான் வந்தார் ஃபஸ்ட்டு படமே. ஜெயலலிதாலாம் 60 வயசுக்கு எப்படி பார்த்தாலும் 50 வயசுக்குள்ளே தான் வராங்க அவங்க. எம்ஜிஆர் வந்து நம்ம கேரளாந்து வர சொல்ல அவருக்கு வயசு 55. எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பண்ணலாம் 55. கெல்ட்டு பையன் எப்படி பார்த்தாலும் எம்ஜிஆர் கெல்ட்ட பையங்க. என்ன பண்ணாலும் சரி ஒரு படத்தில் ஒரு தப்பான எண்ணமே இல்லாமல் எல்லாம் எப்படி சொல்கிறது, எல்லாம் உழவர் இந்த உழைப்பாளின்னு வாங்க பாருங்கள், இந்த ரஜினி படத்தில் வருமே உழைப்பாளி இல்லாத அந்த மாதிரி பேரை சம்பாதிச்சார் அவர். ஒரு கெட்டதே இல்லைங்க அவர்கிட்ட. இந்த கண்ணை பார்த்தா எனக்கே இது ஒரு எங்கள் அப்பாலாம் சொல்ல எம்ஜிஆர் கையிலலாம் பச்சை குத்தி காமிப்பார். அப்போ தான் நான் யோசிப்பேன், எம்ஜிஆர்னா இப்படி இந்த படத்தில் கூட சரி ஒரு தப்பு கூட பண்ண மாட்டார், அந்த மாதிரி இருப்பார் அவர். அதுதான் மெயின் கான்செப்ட்டு. ஒரு அன்பை சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க, சிகரெட்டை பிடிச்சிட்டு ஒருத்தங்களை ஏமாத்துற மாதிரி. அஜித் பாருங்கள், ஒரு படத்தில் கூட இப்போ 5-6 படமாக சொல்லுவேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன். ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் வச்சுட்டு. ஓகே சார், இப்போ 2026 விஜய்க்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? 100% வந்து பார்த்தோம்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு 10% வாய்ப்பு இருக்குது. அது வந்து 1% ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார், அவ்வளோதான். 1%னா இல்லைன்னா ஒரு 10 பேர் பெரிய அரசியல்வாதி இருக்காங்கன்னா அந்த 1% அவர் ஜெயிப்பார், அவ்வளோதான். அப்படி தான் உண்டு. ஜெயிக்கிறதுக்கு முதல் வரணும்னு ஒரு தகுதி இல்லை அவர்கிட்ட. எப்படி பார்த்தான்னு சொல்கிறோன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஒழுங்குத்தன்மை அவர்கிட்ட இல்லை. பேசலாம், சினிமா கேரக்டரை பற்றி அவர் பேசுவார். இப்போ நானே சொல்கிறேன், ஒரு 5 பேர் என்கிட்ட எழுதி கொடுத்தா ஒரு டைலாக் நான் டெலிவரி பண்ணுவேன், அவ்வளோதான். அந்த டைமில் நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கீங்க, நீங்கள் தான் டேரக்டர், இதெல்லாம் ப்ரொடியூசர்ன்ற மாதிரி நான் வந்து சொல்லலாம். ஆமாம், இங்கே அடிப்பேன், அங்கே அடித்தா ரத்தம் வரும், இங்கே அடித்தா பிளட்டு வரும், அந்த மாதிரி நானும் சொல்லுவேன். இது வந்து டைலாக் டெலிவரியாக தான் சொல்ல முடியும். அது மாதிரி அவர் சொல்லலாம். நீங்கள் வந்து கேட்கலாம், ஜெயிப்பாரா இல்லையா. ஆனால் இதில் வந்து அவங்க ஃபேன்ஸுக்குள்ளே அந்த எங்களை பார்த்தா சிகரெட் அடிக்கிறவங்க, ஏதோ ஒன்று தப்பாக பண்ணுறவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அந்த ஓட்டில் பார்த்தா 1% மட்டும்தான் வரும். ஓகே, தேங்க்யூ சார்.